ஹலோ ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் லாஸ்ட் வீடியோ வந்து பேங்கிள் பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன். பட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இஷ்யூனால திரும்ப ரீஷூட் பண்ணி அப்லோட் பண்ண லேட் ஆச்சு. ரொம்ப நாளாக வீடியோ வரல. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கள்ல, மீஷோலேருந்தே வாங்கியிருப்பீங்க. ஆனால் இது மீஷோவில் வாங்கலை, இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த ரெண்டு பாக்ஸில் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸாக நான் சேவ் பண்ணி வச்ச இயரிங்ஸ் ஃபுல்லாக இப்போ நான் முடிஞ்சாலும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் தான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி இதுக்கப்புறமா பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். என்னன்னு தெரியல, இப்போலாம் வந்து பெரிய பெரிய இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் தான் அதுதான் பிடிச்சிருக்கா. அதனால நான் இப்போ கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த குட்டி பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே காட்டன் வச்சு நம்ம வச்சோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட காட்டன் கிடையாது, நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து இதில் நம்ம போட போகிறோம். அது என்னென்னட்டு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுவே காட்டுறேன். இது சாரி திரும்பி இருக்கு. தெரியுதா? இது வந்து நான் இப்போ பொங்கலுக்கு தான் வாங்கினேன். இது கூட வந்து இப்படி சைட் ஷைனோடு வரும். பட் நான் ஹேர் கட் பண்ணதுனால என்னால் வைக்க முடியல. நான் வந்து இது ஒன்றா வச்சு பார்க்கலான்னு தான் பண்ணேன். பட் லாஸ்ட்டில் எனக்கு இந்த இயரிங்கே பிடிச்சதுனால நான் இதுவே போட்டுட்டேன். இது வந்து நல்ல ஒரு பெரிய இயரிங். பட் மீஷோவில் தான் வாங்கினேன்னா ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பாக்ஸ்லேயே போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஞாபகம் இருக்கா? டிவி ஆன் பண்ண உடனே நேப்தால்லேருந்து ஃபஸ்ட் ஆடே நமக்கு வந்து சின்ன வயசில் இதுதானே வரும். நான் அப்போ 3rd or 4th நம்ம படிச்சிருந்தேன். அப்போ வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து எனக்கு இது வேணும், இது மட்டும் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு அழுந்து அடம் பிடிச்சி ஒரு 14-15 செட்ஸ் நான் வாங்கினேன். பட் அப்போ எனக்கு அதோட அருமை தெரியாமல் நான் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதை மட்டும் தான் வச்சுருக்கேன். அந்த நெக் பீஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே இருக்குது. நல்லா இது வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்கும், பெருசாகவும் இருக்கும். இது நான் கண்டிப்பாக போட்டு நான் ஸ்டோரி ஏதாவது நான் போடுறேன், போஸ்ட் ஏதாவது போடும்போது நான் இது போடுவேன். ஏன்னா இப்போ தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் பத்திரமா வச்சுக்கலாம். தேர்டும் அதே தான் நேப்தால் கலெக்ஷன்ஸ் தான். இந்த ஒரு க்ரீன் கலர் இது வந்து நான் என்னோடய ஆனுவல் டேக்கு நான் ஃபஸ்ட்டு ஆஃப் சரி கட்டும் போது இதை தான் போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோ கூட இன்னும் இருக்குது. இது வந்து ஒன்று கீழே விழுந்துருச்சா, ஆனால் நான் இந்த நெத்திச்சுட்டியில் இருக்குது, அதை நான் எடுத்து நான் அதில் போட்டுப்பேன். இதுவும் நான் பத்திரமாவே வைக்க போகிறேன். நீங்கள் ஏதாவது நேப்தாலை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களான்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நான் அதை பார்த்து இதுதான் லாஸ்ட் டைம்னு சொல்லி நான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். பட் வந்து அது பற்றின ஒரு இது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது. பட் இப்போ தேடும் போது கிடைக்கல. ஸோ நான் இப்போ தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நம்ம இதிலே வச்சுக்கலாம். ஃபோர்த்து வந்து இந்த பிங்க்கு. எனக்கு பிங்க்குனாலே ரொம்ப பிடிக்கும். நான் எது வாங்கினாலும் பிங்க்குன்னே வாங்குவேன். ஆனால் இன்னும் நான் இது ஒரு நாள் கூட போடவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா தானே இருக்குது. ஆனால் நான் இது இன்னும் ஒரு நாள் கூட போடலை. ஏன்னு தெரியல. பிங்க் ட்ரெஸ் அமைச்சுன்னா இது அது கூட மேட்ச் ஆகாமல் இருக்கா என்னவோ தெரியல. நான் இன்னுமே இதை நான் போடாமல் இருக்கேன். இனிமேல் தான் நான் இதை பேர் பண்ணணும். பட் இந்த சைடில் அந்த ரப்பர் இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே நான் தொலைச்சிட்டேன். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இப்போ எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஒன்லி இப்போ தான் நான் இதுவே கண்டுபிடிச்சிட்ருக்கேன். இனிமேல் இது கண்டுபிடிக்க முடியாது, புதுசாக தான் வாங்கினோம். அதனால் இதை வச்சுக்கலாம். இது வந்து நாங்கள் வருஷம் வேளாங்கண்ணி போவோமா, அப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டே இருப்பேன். சின்ன வயசில் நிறைய வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வளர்ந்ததுனால ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறேன். கம்மியானாலும் இந்த ஒரு இயரிங்ஸ் வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கினேன். 3 இல்லை, லாக்டவுன் டைமில் இன்னும் சம்திங் நான் அப்போ வாங்கினேன். வேளாங்கண்ணி போகும்போது லாக்டவுன் முடிஞ்ச அந்த டைமில் 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் இதை இப்போ தான் இந்த ஃபெப் மந்தில் தான் நான் 2 டைம்ஸ் நான் இதை போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் போடவே இல்லை. அப்போ நம்ம குட்டியாக இருப்போமா, அதனால் நம்ம இது இப்படி வச்சு பார்த்தாலே பெருசாக தெரியும். பட் இப்போ வளர்ந்ததுனால இவ்வளோ இதோட கேப் இருக்குது. அப்போலாம் இப்படி வர மாதிரி ஒரு மாதிரி பெருசாக இருக்குமா, அதனால் நான் இதை போடாமல் இருந்தேன். இனிமேல் தான் இதை போட போகிறோம். இதை நம்ம வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் ஸ்டோன் இருக்கனால நான் வந்து இந்த பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்களா, இது வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஒரு டைம் போட்டேன், எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இயர் தீபாவளிக்கு தான் நான் இதை போட்டேன். அக்டோபர் மந்த் ஒரு 3 months முன்னாடி நான் இதை போட்டேன். இதுவும் ரொம்ப பெருசு. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு மாதிரி சைஸில் இருந்திருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு பெருசாக சின்னதாக தெரியறதுனால நான் இதை போட்டுட்ருக்கேன்.
இது நல்ல ஒரு ரஸ்ட் ஆரஞ்ச் எல்லோ ரெட் கலர். பட் நான் ரஸ்ட் ஆரஞ்ச் கலர் கூட நான் பேர் பண்ணியிருந்தேன். பட் அது அந்த மாதிரி தெரியவே இல்லை, நல்லா இருந்தது. எல்லா ஃபோட்டோஸும் சூப்பராக இருந்துச்சு. இதில் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ நான் ஷூட் பண்ணதுமே கிளாரிட்டினால தான் நான் வந்து அதை விட்டுட்டு திரும்பவும் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே எங்கே செட் பண்ணுறது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இனிமேல் தான் அதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் இந்த ஒரு குட்டி இடம், ரூம் பெருசாக இருந்தாலும் இடம் நான் குட்டியாக செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஸ்டோன் வச்ச ஒரு இயரிங்லாம் அப்படி பெருசு பெருசாக அப்படி ரெயின் ட்ராப் மாதிரி இருக்க இயரிங்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. இது பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னு. அப்போ நான் என்னோடய பர்த்டேக்கு நான் வந்து 6th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ என்னோடய பர்த்டேக்கு வந்து நான் இதை போட்டிருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அது ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போ சின்னதாக தெரியுது. இது நம்ம தொலைக்காமல் பத்திரமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது அந்த வேளாங்கண்ணியில் வாங்கினேன்ல அந்த இயரிங் கூட சேர்ந்து நான் இதுவும் வாங்கினேன். இது நல்ல சவுண்டு கேட்கும். பட் நான் இது போட பயமாக இருக்குது. போட்டால் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது, இழுக்குதா, அதனால் நான் இது ஒன்றும் போடாமல் வச்சுருக்கேன். பட் இது நல்ல ஒரு பெரிய இயரிங். இப்படி போட்டால் சூப்பராக இருக்கும். வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. போடும்போது என்னால் அந்த வெயிட் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ பத்திரமா வச்சுப்போம், திரும்ப யூஸ் ஆகும். நீங்கள் நாப்தோலில் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா அது எல்லோரும் ஃபேக்குன்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு இந்த ஜுவல்லரியில் மட்டும் யார் சேல் பண்ணாலும் வந்து அது ஃபேக்காகவே தோண மாட்டேங்குது. உடனே நான் வாங்கிடுறேன். ஓகே, இதுவும் நான் அந்த மாதிரி தான். இது இங்கே தான் இங்கே ஒரு ஸ்டோரில் நான் வாங்கினேன். பட் இதுவும் வந்து ஒரே ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் காலேஜ்க்கு வந்து ஒரு 4 வருஷம் போயிருக்கேன். இதில் இருக்கிறத இப்போ காமிக்கிறது வந்து எதுவுமே நான் அந்த 4 வருஷத்தில் போடாத ஒரு இயரிங்ஸ். அந்த அளவுக்கு நான் வந்து இதெல்லாம் இருக்குன்றதே மறந்துட்டேன். இப்போ யாராவது அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்போ போட்டேன் இவன், அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. காலேஜ்க்கு வந்து ஏன் போனேன் எதுக்கு போனேன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டட்டோடு நிறுத்திட்டு வந்துட்டேன். என் காலேஜ் லைஃப்பை முடிச்சிட்டேன் நான். பட் இனிமேல் நம்ம எதுக்காவது ஃபோட்டோ ஷூட்காவது நம்ம யூஸ் ஆகும்ல, நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸில் வந்து தெரியுதா, இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நமக்கு பிடிச்சதெல்லாம். இப்போ நம்ம இன்னொரு பாக்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் ஸ்டோன் விழுற மாதிரி இருக்கிற இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னும் பெருசாக இருக்க மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வேறு பாக்ஸில் போட்டுப்போமா? அந்த பெரிய ரிங் எடுத்து வச்சுட்டேன் நான். இதை மட்டும் நம்ம வந்து இப்போது ஸ்டோன் விழாத அளவுக்கு பத்திரமா வந்து க்ளோஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இன்னொரு பாக்ஸில் வந்து ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. அப்போலாம் நான் நிறைய வாங்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் போடணும் இல்லையோ சொல்லி நான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணலாம். இதை எடுத்து வச்சு ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன்ல. இது மீஷோவில் இருந்து எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. நான் வந்து அங்கே வாங்கலை, இங்கே தான் ஸ்டோரில் வாங்கினேன்னா. அதில் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறனால எங்கிட்ட ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ் தான் நிறைய இருக்குது. அதை வந்து பெருசாக இருக்கிறது எல்லாமே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸில் சொல்ல அந்த இயரிங்ஸே வச்சுக்கலாம். இது நல்லா சவுண்டு கேட்குது. இதே நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த இயரிங், இது வந்து ஒரு பயங்கர சூப்பரான ஒரு இயரிங். இது நான் மீஷோவிலேருந்து அதே 5 years முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 3 வந்து மீஷோட ரேட் தெரியும்ல, ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அது ஒரு 5 years முன்னாடினா இன்னும் நான் கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். பட் எனக்கு ப்ரைஸ் வந்து ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி 3 கலர்ஸ், பிங்க் அண்டு ஒயிட் ஒன்று, கோல்டன் வித் ஒயிட் ஒன்று, அப்புறம் க்ரீன் வித் ப்ளூ ஒன்று. இந்த 3 தான் நான் மாற்றி எல்லா ட்ரெஸ்க்கும் நான் பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரையுமே நான் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ரவுண்ட் ஃபேஸ்னால் இந்த மாதிரி பெருசாக போட்டால் வேறு எதுவுமே போட தேவையில்லை. அந்த மாதிரி தான் இருக்குமா, ஃபேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும், ஃபோட்டோஸ்க்கெலாம் வேறு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது தான் போட்டுப்பேன். சரிதா, செம்ம பெருசாக இருக்கும். பட் சுத்தமாக வெயிட் கிடையாது, வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ். தொடுறதே ஃபீல் ஆகாத அளவுக்கு இது வந்து வெயிட்லெஸ் தான். ஆனால் இப்போ அதோட லிங்க்லாம் இருக்கா, இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. இருந்துச்சுன்னா நான் வேணா லிங்க் ஏதாவது நான் அட்டாச் பண்ண முடிஞ்சுன்னா தரேன், வேணா வாங்கிக்கோங்க. இது மஸ்ட்டு ட்ரை, மஸ்ட்டு பை. போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேளாங்கண்ணி சீரீஸ் தான் இது. வேளாங்கண்ணியில் நான் vlog எடுக்கலாம் ஒரு வருஷமும் யோசித்து ஒன்று கூட எடுக்காமல் இருக்கேன். இந்த வருஷம் கண்டிப்பாக போவேன் ஈஸ்டர் டைமில். அப்போ நான் கண்டிப்பாக vlog எடுத்து நான் போட போகிறேன்.
இதுவும் அதே மாதிரி தான், வேளாங்கண்ணியில் வாங்கினது தான். அப்போ வந்து பிளாக் கலரில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போது ரீல்ஸ் வந்த புதுசு இல்லை டிக்டாக் வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாம் ஹிந்திக்கார் ரீல் தானே வந்துட்டுருக்கோம். அப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்தது. நான் அதனால் இதை நான் வாங்கினேன். இது 100 ருபீஸ்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அது 100 ருபீஸ் அதிகமாக இருந்தது. பட் இப்போ இது 100 ருபீஸ் கிடைக்கவே இல்லை. நான் பார்க்கும் போதெல்லாம் டவுன் ஹால்லாம் கேட்டேன், 150 சொன்னாங்க. பட் நான் அப்போவே இது 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இன்னும் நான் இது 1 டே கூட பேர் பண்ணவே இல்லை. ஏன்னா போட்டால் பிளாக் ஹேர் பிளாக்காகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் தெரியல, இது யாருக்கு எப்போ சாரி இதை நான் எந்த ட்ரெஸ் கூட பேர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. போடும்போது நான் வேணும்னா ஷார்ட்ஸாக போடுறேன். இது நல்லாயிருக்கும். இதுவும் அப்படியே வச்சுப்போம். நான் பாருங்கள், இதெல்லாம் இன்னும் பிரிக்கவே இல்லை, எல்லாம் கவராக அப்படியே இருக்குது. நான் வந்து இப்போது ரீசெண்டாக என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னா, அப்போ வந்து ஒரு எல்லோ கலரில் ட்ரெஸ், யாருமே வாங்காத கலரில், நான் வாங்காத கலர் இல்லை வாங்குவாங்க, பட் அந்த மாதிரி எல்லோ வந்து வாங்குவாங்கன்னு தெரியாது. நானே வாங்கினது கிடையாது, அதுதான் வாங்கினேன் ஃபஸ்ட் டைம். அவள் போட சொன்னாலே நான் வாங்கி அதுக்கு பேர் பண்ணுறதுக்காக செட் ஆஃப் 4 இயரிங்ஸ் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது 1, இது 2, இது வந்து 3. இன்னொன்று வந்து ரெட் கலர், அதை நான் வந்து தொலைச்சிட்டேன் போல். இதே மாதிரியில் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அது ரெட் கலர், அதை நான் வந்து கவரோடய தொலைஞ்சி போச்சு, எங்கே போட்டேன்னு எனக்கு தெரியல. இது நான் வாங்கினேன், அது கூட பேர் பண்ணுறதுக்காக நான் இந்த எல்லோ இயரிங்ஸ் போட்டு போனேன். சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் நான் காலேஜ் டைமில் வாங்கலன்னு தெரியலாமல் நான் கார்ட்டில் போட்டு வச்சுருந்துருப்பேன். மேபி வாங்காமல் இருந்திருப்பேன், ஏன்னு எனக்கு தெரியல. காலேஜ் போகவே பிடிக்கல எனக்கு, அதனால் நான் எதுவும் பெருசாக அதோட இன்ட்ரெஸ்ட்டே காமிக்கல. இப்போ தான் ஜாலியாக இருக்குது. பட் நான் வீடியோலேயே போட்டுப்பேன். இதை நம்ம அப்படியே வச்சிடலாம், கவர் பிரிக்க வேண்டாம். இதோட ஸ்டோரி சொல்லட்டுமா? இது வந்து நான் காலேஜ்க்கு போயிருந்தேன். போயிட்டு ப்ராஜெக்ட் ரிவ்யூ தான் இப்போ போயிட்டுருக்கு. 1 டே தான் காலேஜ். நான் காலையில் ட்ரெயினில் போயிட்டு திரும்ப ஈவினிங் ட்ரெயினில் அப்படியே ஏதோ பக்கத்தில் போகிற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். ஒரு 4-5 ஹவர்ஸ் ட்ராவல். இது வந்து 4-5 ஹவர்ஸ் இல்லை, 6 ஹவர்ஸ் ட்ராவல். இது வந்து இப்போ வர வழியில் நான் அங்கே பார்த்தேன், டவுன் ஹாலில் தான் நான் வாங்கினேன்னா. அப்போது இது வந்து 80 ருபீஸ் போட்டிருக்கு. 80 ருபீஸ்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு இந்த லோட்டஸ்லாம் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. பேங்கிள், லோட்டஸ் பேங்கிள், நெக் பீஸ், அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் டேமேஜ் கூட கிடையாது. இந்த பீட்ஸ் வந்து இங்கே 2 தெரியுதா? இந்த பீட்ஸ் வந்து இங்கே 2 வந்து காணோம். அதில் வந்து காமிச்சானா இங்கே இல்லைண்ணா வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். வேறு எதுவும் இல்லைப்பா, இதுதான் இருக்குது அப்படி சொன்னாங்க. சரி ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவீங்களா, அது டேமேஜ் பீஸ் தானே அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் நீங்கள் 60 ருபீஸ் சரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் 60 ருபீஸ்க்கு நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். 60 ருபீஸ்க்கு வரதா என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்ம பிரிக்காமல் அப்படி வச்சிடலாம். என்ன நிறைய புது இயரிங்ஸ் தான் இருக்குமே, ஏன்னா நான் அது பெருசாக போடவே இல்லை, எல்லாம் வாங்கினது எல்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் இது ஒரு பார்ட்டி வியர் இயரிங். இந்த இயரிங் போட்டனால இது தெரில போல், பட் தெரியுதா? இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் நான் போட்டிருக்கேன். இது நான் வாங்கும் போது பெருசாக இருந்தது, இப்போ போடும்போது சின்னதாக இருக்குது. நான் வளர்ந்துட்டேன், அதனால் இனிமேல் தான் போடணும். இது காலேஜ் ஐபி அப்போது நான் ஒரு ட்ரெஸ் கூட பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது போடவே இல்லை. அதை நான் சேஃபாகவும் எடுத்து வைக்கவே இல்லை. கலர் கொஞ்சம் லைட்டாக போன மாதிரி இருக்குது. இனிமேல் தான் அதை நான் பத்திரமா வைக்க போகிறேன். இது நம்ம இப்படியே போட்டுப்போம். அப்புறம் இது வந்து நான் ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு இப்போ வர தெரியல. எனக்கு இது மாதிரி ஆட்டினா சவுண்டு கேட்கணும், கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும். இதை நான் ஏன் வாங்கினேன்னு எனக்கு தெரியல. ஒயிட் கலரில் இருக்கனால வாங்கினேன்னா என்னன்னு தெரியல. பட் நான் இதுவும் 1 டே கூட போடல. ஆல்மோஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே புதுசு தான். இந்த சேலுக்கு விட்டால் கூட போகும் போல், அந்தளவுக்கு நான் புதுசாக தான் எல்லாமே வச்சுருக்கேன். இன்னும் நான் போடவே இல்லை. அப்புறம் இதை மட்டும்தான் நான் காலேஜ்க்கு ஒரு 3-4 டைம்ஸ் போட்டிருப்பேன். ஒரு ஃபோட்டோஸில் நான் 1 டே போட்டிருப்பேன். ஒரு 5 டைம்ஸ் தான் நான் இந்த இயரிங்கே போட்டிருக்கேன். இதுவுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு இப்படி ஆடினா ஆடணும், சவுண்ட் கேட்கணும், அப்போ தான் எனக்கு இயரிங் போட பிடிக்கும். இந்த நடக்கும்போது பேங்கிள் சவுண்டு கேட்கும், ஹீல்ஸ் சவுண்டு கேட்கும், இயரிங் சவுண்டு கேட்கும். அது ஒரு மாதிரி இப்படி பண்ணால் அந்த சவுண்ட் கேட்கணும் தான். அந்த மாதிரி தான் எனக்கு போட பிடிக்குமா, அதனால இது சவுண்டு கேட்குதே நான் இதை வாங்கினேன். இனிமேல் தான் இதுவும் போடணும். ட்ரெஸ்ஸை பார்த்தா இயரிங்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இயரிங்ஸ் பார்த்தா ட்ரெஸ்ஸை கிடைக்க மாட்டேங்குது, அந்த கதை தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் வாங்கி நீங்களும் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும். எனக்கு அதனால தான் இப்போ பார்க்கும்போது தான் இந்த இவ்வளோ பாக்ஸ் வந்து கேப் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி தேடும் போது தான் இதெல்லாம் அங்கங்கே ஒரு வேறு ஒரு பாக்ஸில் வச்சுருந்துருக்கேன். எல்லாம் இப்போ தான் கிடைக்குது. அப்புறம் இதுவும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது இல்லை, ஆக்சிடைஸ் இயரிங், அதே தான்.
பட் இது கலர் நல்லாவே போயிடுச்சு. இது எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு நான் மறந்துட்டேன். பட் அப்போல்லாம் வந்து நான் இதை தான் போட்டுட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு இது. அதனால நான் இதெல்லாம் அப்போ தான் போட்டுட்ருந்தேன். எனக்கு வந்து இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்றதே வந்து இப்போ தான் தெரியுது. பட் அப்போ எல்லோரும் வாங்கினாங்க, நாங்களும் வாங்கிட்டோம். அப்போ தெரியல, இப்போ தான் இதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரெண்டில் இருந்துச்சு போல். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் அப்போல்லாம் போடாத ட்ரெண்டில் இருந்ததெல்லாம் போடாமல் இருந்திருப்பேன்ல, அது மேலே எனக்கு இப்போ தான் ஆசையே வந்திருக்கு. அதை இப்போ போட்டால் ட்ரெண்டு முடிஞ்சிருச்சுன்றாங்க. முடிஞ்சால் என்ன, நம்ம பிடிச்சதை போடக்கூடாதா என்ன, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அதனால கலந்து 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 இனிமேல் நான் எல்லாத்தையும் போட போகிறேன். ட்ரெண்டில் வந்து இருக்குன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு. இதுவும் தூக்கி உள்ள வச்சுக்கலாம். அப்புறம் இது எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு அப்போ பிடிக்கல, ஏன்னா இப்படி இறங்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நல்லா இருக்குது, இந்த கலரும் நல்லாயிருக்கு. ஏதோ சவுண்ட் கேட்குது, எனக்கு இந்த சவுண்ட் கேட்டாலே வந்து இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் இதுவும் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் என் கலெக்ஷன்ஸ் வந்து முடிய போகுது. இது வந்து என் அண்ணன் வாங்கி கொடுத்தான் 7 இயர்ஸ் முன்னாடி. இது வந்து என்னது, மீனாக்காரி இயரிங்ஸ். ஒரு ரொம்ப ட்ரெண்டில் இப்போ வரையுமே மீனாக்காரி இயரிங்ஸ்னால் ரொம்ப ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அந்த கலம்காரி சாரீஸ், மீனாக்காரி இயரிங்ஸ் அதெல்லாம். அதனால எனக்கு இதுதான் நான் என் காலேஜில் 4 வருஷம் என் காலேஜ் லைஃப்பில் மண்டேவும் ஃப்ரைடேவும் மட்டும் நான் வந்து தலைக்குலாம் குளிச்சுட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போவேன்னா அப்போ மட்டும் நான் இதை மறக்காமல் போட்டுப்பேன். ஏன்னா பெரிய இயரிங்ஸ், ஜும்காஸ் அதெல்லாம் வந்து என் ஃபேஸ்க்கு செட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. சாரி, என் ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஒரு மாதிரி கட் பண்ணேன், அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வளர்ந்துட்டுருக்கனால எனக்கு அது அடங்க மாட்டேங்குது. இது மட்டும்தான் நான் வந்து அந்த 4 இயர்ஸில் நான் வந்து அதிகமாக போட்ட இயரிங்ஸ்னால் அது இது ஒன்று தான். 7 இயர்ஸாக இது தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து இன்னும் நான் நிறைய இயரிங்ஸ் வச்சுருந்தேன். ஏன்னா இவ்வளோ கேப்லாம் வந்து இல்லை, இந்த 2 ரேக் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்துச்சு போல். இங்கெல்லாம் இயரிங்ஸ் இருந்தது, அதெல்லாம் எங்கே வச்சேன்னு தெரியல. இப்போது இந்த ஃபெப்ரவரி வந்துச்சு, எல்லோரும் கல்யாணம்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டில் வந்துச்சுல்ல, நான் அதை எடுத்து வேறு ஒரு பாக்ஸில் போட்டிருப்பேன் போல். இதில் வச்சு நான் மறந்துட்டேன். இந்த ஒரு இயரிங்ஸ் வந்து இதெல்லாம் நான் எப்போ வாங்கினேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா ஒயிட் கலரில் வாங்கியிருக்கேன் நான். இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ வாங்கியிருக்க மாட்டேன், எப்போ ஒரு காலத்தில் வாங்கியிருப்பேன். இதில் இருந்தது, நான் அதை காட்டுறேன். இதை நான் போடணுன்னு எனக்கு தெரியல. மீதி நிறைய இயரிங்ஸ் நான் வந்து தொலைச்சிட்டேன். அதுக்குள்ளே இந்த பாக்ஸ் வாங்கியும் ஆர்கனைஸ் பண்ணியும் இப்போ எல்லாம் ஃபங்க்ஷன்னு இன்விடேஷன் கொடுத்து நான் பெருசாக எங்கேயும் போகல. பட் வந்து எடுத்து வேறு ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டிருக்கோம் போல், அது காணோம். இதுதான் என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன். ஓகே, நான் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தேங்க்யூ எல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இந்த ஸ்டட்டு இதை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து எனக்கு எப்போ ரிசீவ் ஆச்சுன்னா, என்னோடய செமஸ்டர் ஃபைனல் இயர் செம் எக்ஸாம் வந்து மண்டே முடியுது அப்படின்னா சண்டே வந்து எனக்கு இது வருது. நான் அப்போ தான் ஆர்டரே போட்டிருந்தேன், ஃப்ரைடே ஆர்டர் போட்டிருந்தேன், 2 டேஸ்லேயே வந்துருச்சு காலேஜில். இந்த ஸ்டட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி நீங்கள் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை போட்டுட்டு எல்லா நாளும் ஓட்டிடலாம். காலேஜில் பெருசாக வந்து ரொம்ப பெருசாலாம் யாரும் இயரிங்ஸ் வந்து மோஸ்ட்லி போட மாட்டாங்க. அது சினிமாவில் நல்லாயிருக்கும், ரியாலிட்டியில் யாருமே மோஸ்ட்லி காலேஜ்க்கே போக மாட்டாங்க. அப்படி போகிறவங்களும் அப்படி போட மாட்டாங்க. நீங்கள் வேணால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே வந்து சில வந்து நான் தொலைக்கல, இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணாதது வந்து நான் இந்த குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் காலேஜ்க்கு அந்த 1-2 நாள் காலேஜ் போனேன்ல, அதில் போட்ட இயரிங்ஸ்லாம் ஒரு சில இதில் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா இதோ இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங் வந்து நான் போட்டுட்டு சுற்றுறேன். வாரத்துக்கு 2 நாள் காலேஜ் போனால் இது ஒரு நாள் நான் போட்டுட்டு போவேன். மீதிலாம் வந்து இதெல்லாம் நானே பண்ணது. நான் தான் பிரேஸ்லெட் பற்றின ஒரு வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன்ல, சேனல் இருக்குது, பேஜ் இருக்குது, இன்ஸ்டா பேஜ். நீங்கள் வேணும்னா பிரேஸ்லெட் அது இதுன்னு வாங்கிக்கோங்க, நான் அதை ப்ரமோட் பண்ணுவோம். அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா ஹர் ஜெம்ஸ்டோன்ற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இங்கேயுமே வந்து என்னோடய பேஜ் போடுறேன், வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து நானே பண்ணி அந்த 1 நாள் 2 நாள் காலேஜ்க்கு நானே போட்டுப்பேன். அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் நான் அந்த ஜும்கா ஒன்று சொன்னேன்ல, 7 இயர்ஸாக நான் போட்டுட்டு சுற்றினேன் அப்படின்னு. 7 இயர்ஸாக வந்து வச்சுருந்தேன், 4 இயர்ஸாக போட்டுட்ருந்தேன் அப்படின்ட்டு. அது கூட இதுவும் ஒன்று. ஜும்காஸ் நல்லா இருக்கும். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட இது மாதிரி இயரிங்ஸ்லாம் வாங்கி தரலாம். ஏன்னா அது நல்லா இருக்கும், அது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான், எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும்.
இதுவும் அதே மாதிரி சவுண்ட் கேட்குமா, அதனால் இது பிடிக்கும். அது கூட வந்து இன்னும் அந்த மாதிரி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. இதெல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் நினைக்கிறேன் என்னோடய கலெக்ஷன்ஸ். இனிமேல் நம்ம நிறைய கலெக்ட் பண்ண போகிறோம். அது எல்லாமே நான் வந்து ரீலோ ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். பேங்கிள் வீடியோக்கே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா உங்களோட இயரிங்ஸ்லாம் காமிங்க அப்படின்ட்டு. அக்கான்னு கூப்பிடும் போது எனக்கே தெரியுதோ நமக்கு வந்து வயசாகிடுச்சு போல் அப்படின்னு எனக்கே அப்போ தான் ஃபீல் ஆச்சு. ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வேண்டாம், இந்த வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். 10 டேஸாக வந்து வீடியோஸே வரல. இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வீடியோ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரு ரேண்டமாக போஸ்ட் பண்ணுற சேனல் தான். எனக்கு என்ன தோணுதோ நான் அதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ சீக்கிரமே வந்து சேரும். பாய்.